இந்த அரசாங்கம் வெட்கப்படணும். இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெட்கப்படணும். உண்மையிலே வெட்கப்படணும். எல்லா அதிகாரிகளும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு பட்டா கல்வராய மலையில பட்டா கொடுத்தாச்சு. கல்வராய மலையில பட்டா கொடுத்தாச்சு. பக்கத்துல இருக்கிற ஜவாது மலைக்கு ஏன் பட்டா கொடுக்கல? அதுக்கு யாரு காரணம்? இந்த மாவட்ட ஆட்சியர் இல்ல காரணம். இந்த மாவட்ட ஆட்சியர் தானே பதில் சொல்லணும். இந்த பழங்குடி மக்களுக்கு பட்டா கொடுங்க. சட்டத்துல இடம் இருக்குதுங்க. நான் சும்மாவா கேக்குறேன்? சும்மா வலிச்சு போட்டா கேக்குறோம் கிடையாது. இல்ல, சட்டத்துல இடம் இருக்குது. வன சட்டம் 2006 படி எங்க அனுபவ நிலங்களுக்கு பட்டா கொடுன்றோம். உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்குது. ஏன் இதை நடத்த முடியல? நடத்துறதுக்கு மனம் இல்ல, நடத்துறதுக்கு மனம் இல்ல, கொடுக்கறதுக்கு மனம் இல்ல. வந்து கட்டிட்டு போட்டாங்க, கட்ட மாட்டோம். நீ குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் தர்ற, எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் தர்ற வரைக்கும் இந்த போராட்டம் என்பது தொடரும். பசியும் பட்டினியுமா இதாவது தாய்மார்கள் குழந்தையோட கை குழந்தையோட பால் குடிக்கிற குழந்தையோட வந்து இருக்கிறார் இந்த போராட்டத்துக்கு. பால் குடிக்கிற குழந்தையோட கை குழந்தையோட வந்து இருக்கிறாங்க பாருங்க இந்த போராட்டத்துக்கு. என்ன தலையெழுத்தா? வேற சமூகத்துக்காரங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்களா? எதுக்கானா வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ சமூகம் இருக்குது, இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்களா? குறைஞ்சபட்சம் பட்டா தானே கேட்கிறோம், குறைஞ்சபட்சம் ரோடு தானே கேட்கிறோம். வேற என்ன கேட்கிறோம்? 4 கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு உனக்கு அத்தனையும் கொடுத்துட்டான் கவர்மெண்ட். உனக்கு அத்தனையும் கொடுத்துட்டான். இடத்த கொடுத்துட்டான், பணத்தை கொடுத்துட்டான், உத்தரவு கொடுத்துட்டான். ஏன் போடல? என்ன காரணம்? ஆகவே இப்ப போய் நாங்க போய் கடைசியா அந்த போராட்டம் முடிக்கும் போது நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே தலைவர்கள் கொஞ்சம் பேர் வாங்க